இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பாத்திரத்தில் தான் நான் மாவு பிசைஞ்சு வைக்க போகிறேன். இப்போ இந்த மாவை 2 பாக்கெட்டையும் நான் இதிலே கொட்டிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் காலியாகிடுச்சு. இப்போ இந்த 2 கவரையும் நம்ம வேஸ்டேஜ் பேக்கெட்டில் வந்து போட்டுடலாம். இப்போது இந்த மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பதமாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காய வச்சு ஆற வச்ச பால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். நீங்கள் அதிகமாக தண்ணி விடாமல் தண்ணியும் விடலாம், பட் இருந்தாலும் பாலும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம். பால் இது பண்ணும்போது அது ஒரு செம்ம லுக்காக, அது ஒரு பார்க்கவே கலர்ஃபுல்லாக வரும். இருந்தாலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பக்குவமாக பார்த்திங்கன்னா பால் ஊற்றி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா உங்கள் கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த கன்செப்டில் வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இது ஒரு பாகு காய்ச்சுற அளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஊறிச்சுன்னா போதும், நல்லா உருண்டை பிடிக்க வரும். அப்போ தான் நல்லா உடையாமல் கொலன்னு போகாமல் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு பிளேட் போட்டு நான் பார்த்திங்கன்னா மூடி வச்சுக்க போகிறேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ பாகு காய்க்கவே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம்.